ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். 3ஆம் நாளான இன்று ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ ஜெயந்தி காளிதேவி அலங்காரத்தில் அருள்பாலித்தார். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் மிஸ்டர் YG பிரசன்னகுமார், மிஸ்டர் DV ராம்குமார். கௌரவ விருந்தினர்கள் டாக்டர் D ரவிச்சந்திரன், கார்த்திக் டிஃபன் சென்டர் பிஷிப், மிஸ்டர் சாய் ஸ்வரூப், மிஸ்டர் கலா பிரவீன் அவர்கள். 3ஆம் நாளான இன்று காலை தமிழக அரசின் மாண்புமிகு அமைச்சர் திரு SM நாசர், மினிஸ்டர் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் நான்-ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை வழிபட்டார்கள். அம்பத்தூரில் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைய இவர் பல வகையில் ஒத்துழைப்பு தந்தார் என்பது பாராட்டத்தக்கது. மேலும் இன்று ஆலயத்திற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களும் கௌரவ விருந்தினர்களும் ஆலய நிர்வாகிகளால் கௌரவிக்கப்பட்டனர். ஏராளமான முக்கியஸ்தர்களும் பக்தர்களும் அம்பத்தூர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு வந்து அம்மனுடைய அற்புதமான அலங்காரத்தையும் ஆலயத்தில் தற்பொழுது நிறுவப்பட்டுள்ள 9 சக்தி பீடங்களையும் வணங்கி மகிழ்வோடு செல்கிறார்கள். மராட்டிய மன்னன் வீர சிவாஜி காளி தேவியை வணங்கிவிட்டுத்தான் போருக்கு செல்வாராம். வரும்பொழுது வெற்றியோடு திரும்பி வருவாராம். மகாகவி பாரதியார் கூட காளி தேவி குறித்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். காளி தேவியை வணங்குபவர்களுக்கு அதீத தைரியமும் நல்ல வாக்கு வன்மையும் கல்வி வன்மையும் எதையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மையும் நிகரற்ற செல்வமும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் அமையும் என்று கூறப்படுகிறது. அம்பத்தூரில் அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மனை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான அலங்காரத்தில் பக்தர்கள் கண்டு பரவசமடைந்து இல்லம் திரும்புவதை காண முடிகிறது.